ஹலோ மக்களே, நான் உங்கள் திவ்யாமணி. இன்றைக்கி நம்ம என்ன கேக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில் ஒரு பர்த்டே கேக் தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் ஆர்டர் பண்ண கஸ்டமர் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நம்மக்கிட்ட அவங்க பாப்பாக்காக கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதே போல் அவங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட நாத்தனார் பாப்பாவுக்கு பர்த்டேக்காக தான் இந்த கேக் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களுமே கேக் நான் ரெடி பண்ணதுமே டிசைன் அனுப்புனேன். பார்த்துட்டு சூப்பராக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லா கேக்குமே டெலிவர் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட சொல்கிற விஷயம் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள், ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி தான் இவங்ககிட்டையும் சொன்னோம். இவங்க சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு வீடியோட லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களா கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க. சில பேர் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் சிம்பிளாக நீங்களே எவ்வளோ இது அழகாக இருக்குமோ அது பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்மளையே பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அதோட பொறுப்பும் அக்கறையும் இன்னும் ஜாஸ்தியாக அதிகமாகி நம்ம கண்டிப்பாக இது ரொம்பவே நல்லா பண்ணி கொடுக்கணுன்ற பொறுப்பு அதிகமாகிடுது. ஒரு கஸ்டமர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நீங்கள் ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக பேக் பண்ணி தரீங்க, ஏன் நீங்கள் வந்து பேக்கிங் வீடியோலாம் போடுறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டதுக்கப்புறம் ஓகே, இந்த கேக் பண்ணும்போது கொஞ்சம் டைம் இருந்தது, சரி ஓகே பேக்கிங் வீடியோ போட்டுரும் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்தேன். நம்ம எப்பயுமே கொஞ்சம் சேஃப்டியாக லாங்காக போகும் கேக்கு அப்படின்னா நம்ம டபுள் சைட் டேப் கீழே ப்ளேஸ் பண்ணிடுவோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட சொல்லிடுவோம், எடுக்கும்போது பார்த்து பொறுமையாக எடுங்க, டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன் அப்படின்றத சொல்லிடுவேன். மேலே அந்த பாப்பா தீம், பட்டர்ஃப்ளை இது எல்லாமே பார்த்திங்கன்னா கேக்குக்கு மேலே டெக்கரேட்டிவாக எப்படி வைக்கணுன்றதை வச்சு காட்டி ஃபோட்டோ எடுத்து கஸ்டமருக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத நம்ம எப்படி சேஃபாக அவங்களுக்கு வச்சு கொடுக்கணுமோ அதே மாதிரி பாக்ஸ்லேயே ப்ளேஸ் பண்ணி நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அவங்களும் அதே மாதிரியே அங்கே போனால் ப்ளேஸ் பண்ணிக்குவாங்க, ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, ஃபாண்டன்ட் ஒர்க்கு நீங்கள் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம பண்ணுவோம் ஃபாண்டன்ட் ஒர்க்லாம். ஆனால் பார்த்திங்கன்னா அது நான் சாப்பிட்றதுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அது எடிபிள் தான், நம்ம சாப்பிடலாம் தான். ஏன் நீங்கள் வந்துட்டு அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னு கேட்குறாங்க. சின்ன குழந்தைங்க நிறைய பேர் சாப்பிட்றாங்க, வயிறு வலி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரனால நான் அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. சும்மா ஒரு அழகுக்காக மட்டும் நீங்கள் ஏன் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணும் அப்படின்றது தான் நான் எல்லா கஸ்டமர்கிட்டையும் சொல்லுவேன். அதனால் மேக்ஸிமம் நான் வந்து ஃபாண்டன்ட் ஒர்க் அவாய்ட் பண்ணிடுறது. அப்படியே எனக்கு ஃபாண்டன்ட் வேணும், நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு தந்தே ஆகணும்னா ஒரு 1 வீக் பிஃபோர் சொன்னால் தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அதிகம் இல்லையா ரெடி பண்ண முடியும். ஓகே காய்ஸ், இதே மாதிரி கேக்ஸ்லாம் உங்களுக்கும் வேணுமா? வீடியோட எண்டில் என்னோடய பிஸ்னஸ் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள், பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா திவ்யாமணி கேக்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ், பாய்.